ரைட், கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது மீண்டும் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் சொல்ல போகின்ற இந்த விடயம் உங்களுடைய மானிட புவியியல்ல வரக்கூடிய ஒரு வினா. ஓகே, கடந்த காலங்கள்ல பரீட்சைக்கு வந்த ஒரு வினா, உலகமயமாதலோடு மையப்படுத்தி வரக்கூடிய ஒரு வினா. 2 ஆண்டுகளாக உலகமயமாதலை பற்றிய வினாக்கள் வரவில்லை. அதனால இந்த வருஷம் வரக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுறபடியினால் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே வேளையில இந்த பல்தேசிய நிறுவனங்களை பற்றிய வினாக்கள் 2 ஆண்டுகளாக வரவில்லை. சில வேளைகள் இந்த ஆண்டு வந்தால் எப்படி வினாக்கள் வரும் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்ப்போம். அப்ப உங்களுக்கு முதலாவது 2 புள்ளிகளுக்கு கேட்கலாம், பல்தேசிய நிறுவனங்கள் என்றால் என்ன? இதற்கு இன்னொரு பெயர் ஒன்று இருக்குது. பல்தேசிய நிறுவனங்களுக்கு நாடு கடந்த நிறுவனங்கள். நாடு கடந்த நிறுவனங்கள், அதாவது ஒரு ஒரு தன்னுடைய தாய் நாட்டிலும் தன் தாய் நாட்டுக்கு அப்பால் இன்னொரு நாட்டிலும் வேறொரு நாட்டிலும் தன்னுடைய உற்பத்தி வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற நிறுவனங்கள் யாவும் பல்தேசிய நிறுவனம் என்று அழைக்கப்படுகின்றன. கேட்டுக்கொள்ளுங்கள், முடிந்த எழுதிக் கொள்ளுங்கள். தனது தாய் நாட்டிலும் தமது தாய் நாட்டிலும் நாட்டுக்கு வெளியிலும், தனது தாய் நாட்டிலும் நாட்டுக்கு வெளியிலும், தனது தாய் நாட்டிலும் நாட்டுக்கு வெளியிலும் குறைந்தது ஒரு நாட்டிலேனும் தமது உற்பத்தி மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற நிறுவனங்கள் யாவும் பல்தேசிய நிறுவனங்கள் அல்லது நாடு கடந்த நிறுவனங்கள் எனப்படுகின்றன. பல்தேசிய நிறுவனங்கள் அல்லது நாடு கடந்த நிறுவனங்கள் எனப்படுகின்றன. ஓகே, மீண்டும் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் சொன்ன இந்த விடயம் 2 புள்ளிகளுக்கு வரலாம். பல்தேசிய கம்பெனி அல்லது நாடு கடந்த நிறுவனங்கள் என்கிற வினா ஒன்று உங்களுக்கு 2 புள்ளிகளுக்கு வரலாம். வருகின்ற பொழுது நீங்கள் எழுத வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், தமது தாய் நாட்டிலும், இப்ப நாங்க இலங்கையில காணப்படுறோம். அப்ப நாம இலங்கையில ஒரு உற்பத்தியை மேற்கொண்டு வாரோம், சந்தைப்படுத்தலை மேற்கொண்டு வாரோம். அப்ப நம்முடைய தாய் நாட்டுக்கு அப்பால் உலகத்துல எந்த ஒரு நாட்டிலாவது அந்த உற்பத்தியில ஈடுபட்ட அந்த உற்பத்திகளை சந்தைப்படுத்துகிற நடவடிக்கைகளை முன்னெடுக்கிற எந்த நிறுவனமாக இருந்தாலும் இந்த நிறுவனங்களுடைய விடயம்தான் பல தேசிய நிறுவனங்கள். பல நாடுகள்ல தன் உற்பத்தியை மேற்கொள்ளுகின்ற சந்தைப்படுத்தலை மேற்கொள்ளுகிற நிறுவனங்களுக்கு பெயர் தான் பல்தேசிய அல்லது நாடு கடந்த நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த வகையில உலகத்துல சில வேளை இது ஒரு தனி கேள்வியாக கேட்கலாம், அல்லது நீங்க தொடர்ந்து எழுத வேண்டி வரலாம். உலகத்துல இந்த நிறுவனங்கள் எப்படிப்பட்ட நிறுவனம் காணப்படுகின்றன, இப்படியான பல்தேசிய நிறுவனங்களாக இவையெல்லாம் காணப்படுகின்ற பார்க்கிற பொழுது பாருங்கள், இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாங்க உண்ணுகின்ற உணவுல இருந்து நாங்க பாதிக்கிற பல்வேறுபட்ட விடயங்கள், அடிப்படை தேவையா இருக்கலாம், ஆடம்பர தேவையா இருக்கலாம், ஒரு பெருமைப்படுகிற விடயமா இருக்கலாம். அவ யாவற்றுக்கும் ஒரு உதவுகின்ற, யாவத்தையும் கொண்டிருக்கிற உற்பத்தி யாவுமே பல்தேசிய கம்பெனிகள் தான். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்ப நம்முடைய நாட்டுல ரைட், அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள், ஜப்பானை சேர்ந்த நிறுவனங்கள், பிரித்தானிய சேர்ந்த நிறைய நிறுவனம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்ப நீங்கள் பொருட்களை வாங்குகிற கார்கேட்ஸ் ஒரு பல்தேசிய கம்பெனி. ஓகே, அதே மாதிரி KFC, சில விரும்பி சாப்பிட போவாங்க KFC. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா, நிசான்,
ஓகே, நாங்கள் பாவிக்கிற அந்த கணனி பாகங்கள், கணனுடைய பெயர்கள், நாங்க பாவிக்கிற கை தொலைபேசியில என்னென்ன பெயர் காணப்படுதோ, ரெட்மியா இருக்கலாம் அல்லது என்னவெல்லாம் குவாவி, என்னென்ன பெயர்கள்ல இந்த கை தொலைபேசிகள் எல்லாம் காணப்படுதோ அத்தனை பெயர்களும் பல்தேசிய கம்பெனிகள் தான். அது போக வாகனங்கள், சுசுகி, ஹோண்டா, ஹீரோ ஹோண்டா, நிசான், இப்படியான வாகனங்கள், டிவிஎஸ், இப்படியான வாகனங்கள். மற்றது நாங்கள் உண்ணுகின்ற பல்வேறு உணவு பொருட்கள், ரைட்? அதே மாதிரி நாங்கள் பாவிக்கிற அந்த அழகு சாதன பொருட்கள், அந்த லக்ஸ் சோப்பா இருக்கலாம் அல்லது ராணி சோப்பா இருக்கலாம், நாங்க குடிக்கின்ற அந்த ஃபெண்டா, கொக்கோ கோலா, இப்படியான குடிர்பானங்கள் யாவுமே இந்த பல்தேசிய நிறுவனத்தினுடைய பெயர்களாக, பல்தேசிய உற்பத்திகளாக, பல்தேசிய நிறுவனங்களாக காணப்படுகின்றன. இதுல நீங்கள் வரலாம் சொன்னதில் நீங்கள் நாளை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். கொக்கோ கோலா, ஃபெண்டா, கேஎஃப்சி, காகில்ஸ், கீல்ஸ், ஆர்பிகோ, ரைட்? இவைகள்லாம் பல்தேசிய கம்பெனிகள் தான். அதே மாதிரி வாகனத்தை எடுத்துக்கொண்டால் நிசான், சுசுகி, இசுசு, ஹீரோ ஹோண்டா, இவைகள் எல்லாம் வாகனங்கள் சார்ந்த பல்தேசிய நிறுவனங்கள், ரைட்? ஓகே, நாங்கள் உண்ணுகின்ற உணவு எடுத்துக்கொண்டால் கேஎஃப்சி, காகில்ஸ், இவைகள் எல்லாம் பல்தேசிய நிறுவனங்கள் தான். ஓகே, அந்த வகையில் குறைந்தது ஒரு 4 நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இன்னொரு மொன்சாண்டோ என்கிற நிறுவனம் ஒன்று காணப்படுது. மொன்சாண்டோ நிறுவனம் மொன்சாண்டோ என்கிறது விவசாய உற்பத்தி சார்ந்த, அந்த மரபணு உற்பத்தி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட விதை இனங்களை, உரிமையை கொண்டிருக்கிற கம்பெனியாக இருக்கிறது மொன்சாண்டோ என்கிற அமெரிக்கா சொந்தமான கம்பெனிகள். உலகத்துல பாத்தீங்கன்னா, உலகத்துல கிட்டத்தட்ட இந்த பல்தேசிய கம்பெனிகள் 600க்கு மேற்பட்ட கம்பெனி காணப்படுகின்றன. ஓகே, உலகத்துல 600க்கு மேற்பட்ட பல்தேசிய கம்பெனிகள் காணப்படுகின்றன. அந்த கம்பெனிகள்ல சராசரியாக சுமார் 300 பல்தேசிய கம்பெனிகள், ஓகே, 300 பல்தேசிய கம்பெனிகள் ஐக்கிய அமெரிக்கா சொந்தமாக காணப்படுகின்றன. கேட்டுக்கொள்ளுங்கள், உலகத்துல 600க்கு மேற்பட்ட பல்தேசிய நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நிறுவனங்கள்ல, பல்தேசிய நிறுவனங்கள்ல சுமார் 300 நிறுவனங்கள் தனியே ஐக்கிய அமெரிக்கா சொந்தமாக காணப்பட்டு கொண்டிருக்க 160 கம்பெனிகள், 160 நிறுவனங்கள் ஜப்பானுக்கு சொந்தமாக காணப்படுகின்றன. மிகுதியாக 60 கம்பெனிகள் ஐக்கிய ராச்சியம் பிரித்தானியா சொந்தமாக காணப்படுகின்றன. கேட்டுக்கொள்ளுங்கள், உலகத்துல 600க்கு மேற்பட்ட பல்தேசிய நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, தொழில்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுல 300 பல்தேசிய நிறுவனங்கள் தனியே அமெரிக்காவுக்கு சொந்தமாக காணப்படுகின்றன. அது போக 160 கம்பெனிகள் ஜப்பானுக்கும், 60 கம்பெனிகள் பிரித்தானியாவுக்கும் உரித்துடையதாக, சொந்தமானதாக காணப்படுகின்றன. ஓகே, இதெல்லாம் கம்பெனியுடைய பண்புகளாக நாங்க பார்க்கின்றோம். அது தொடர்ச்சியாக எழுத வேண்டி கூட வரலாம். பல்தேசிய கம்பெனி என்றால் என்ன என்கிற கேள்வி வரும் பொழுது இதையும் சேர்த்து எழுதும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த வகையில இப்ப நாங்கள் அடுத்த 6 புள்ளிக்கு வரக்கூடிய கேள்வி கேட்போம், பார்க்க போறோம். உலகத்துல அந்த பல்தேசிய கம்பெனிகளினுடைய நிறுவன தாய் நாட்டை தவிர்ந்த பல நாடுகள்ல இந்த கம்பெனிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மையான நிறுவனங்கள் அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்கு சொந்தமான நிறுவனங்கள் தங்களுடைய வர்த்தகத்தை, உற்பத்தியை முன்னெடுக்கின்ற நாடுகளாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு காணப்படுகின்றன. இந்த அபிவிருத்தி என்னத்துக்காக வேண்டி இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள் தங்களுடைய நிறுவனங்களை, தங்களுடைய அந்த உற்பத்தி பொருட்களை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல முன்னெடுக்கிறாங்க என்று பார்க்கிற பொழுது இதை கொண்டு கேள்வி கொண்டு வரும். முடிந்த எழுதி கொடுங்க, கேள்வி எழுதி கொடுங்கள். பல்தேசிய நிறுவனங்கள் தமது உற்பத்தி வர்த்தக நடவடிக்கைகளை பல்தேசிய நிறுவனங்கள் தமது உற்பத்தி வர்த்தக நடவடிக்கைகளை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில்
அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் முன்னெடுத்து வருவதற்கு துணை புரிகின்ற காரணிகளை ஆராய்க. முன்னெடுப்பதற்கு துணை புரிகின்ற காரணிகள் யாவை அல்லது விவரிக்குக. அப்படியான கேள்வி ஒன்று வரலாம். என்னத்துக்காக வேண்டி இந்த பல்தேசிய கம்பெனிகள் பல, நான் சொன்னேன், ஜப்பானுக்கு 160 கம்பெனி சொந்தமாக காணப்பட்டு கொண்டிருக்குது, பிரித்தானியாவுக்கு 60 கம்பெனி சொந்தமாக காணப்பட்டு கொண்டிருக்குது, ஐக்கிய அமெரிக்காவுக்கு 300 கம்பெனி காணப்பட்டு கொண்டிருக்குது. இந்த கம்பெனிகள் பல அபிவிருத்தி அடைந்த நாடுகளை விட அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல தான் தங்களுடைய செயல்பாடு முன்னெடுத்து கொண்டு வருகின்றன. இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது முதலாவது காரணம் என்ன சொன்னால், இந்த நாடுகள்ல இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் ஏன் இந்த பல்தேசிய கம்பெனிகள் செயல்பட்டு கொண்டு வருது என்று பார்க்கிற பொழுது பல்வேறுபட்ட காரணிகள்ல முதலாவது காரணி என்னன்னு சொன்னால், இந்த நாடுகள் அந்த பொருளாதாரத்தை திறந்து விட்டு இருக்கின்றன. உதாரணத்துக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இலங்கையில 1977ஆம் ஆண்டுக்கு முதல், இலங்கையில 1977ஆம் ஆண்டுக்கு முதல் இலங்கையில நடைமுறையில காணப்பட்ட பொருளாதார கொள்கை மூடப்பட்ட பொருளாதார கொள்கை. இப்பொழுது கூட இப்ப நாடுகள்ல பின்பற்றப்பட்டு கொண்டு வருது. சிறப்பாக இந்தியாவில இப்படியான கொள்கை தான் காணப்பட்டு கொண்டிருக்குது. மூடப்பட்ட பொருளாதார கொள்கை என்ற ஒரு கொள்கை ஒன்று இருக்குது. அதே மாதிரி திறந்து விடப்பட்ட பொருளாதார கொள்கை என்ற ஒரு நடைமுறை காணப்பட்டு கொண்டிருக்குது. இப்ப மூடப்பட்ட பொருளாதார கொள்கை என்னன்னு சொன்னால், இந்தியா இப்ப நாடுகளை காணப்படுது. இலங்கையில அந்த 77ஆம் ஆண்டுக்கு முன்னர் நடைமுறையில காணப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கை தான் மூடப்பட்ட பொருளாதார கொள்கை. என்னன்னு சொன்னால், அதாவது உற்பத்திகள் வெளிநாடுகளுக்கு போகலாம். ஒரு நாட்டுல உற்பத்தி செய்கிற பொருட்களை வெளிநாடுகளுக்கு நாங்கள் சந்தைப்படுத்தலாம், ஏற்றுமதி செய்யலாம். ஆனால் வெளிநாடுகள்ல இருந்து உள்நாட்டுக்கு பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவது கொஞ்சம் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. வரக்கூடாது என்று இல்லை, வரலாம். ஆனா அதுக்கு பல தொகையான பெரிய தொகையா பணமானது வரியாக வசூலிக்கப்படும். அப்ப அந்த அளவுக்கு வரியை கொடுத்து அந்த பொருட்களை இங்க வாங்குறதுங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அப்படியான நடைமுறைகளை கொண்டிருந்தால், அதாவது உள்நாட்டு உற்பத்திகள் வெளிநாடுகளுக்கு சந்தைப்படுத்தப்படலாம், ஏற்றுமதி செய்யப்படலாம். ஆனால் வெளிநாட்டு உற்பத்திகள் உள்நாட்டுக்குள்ள வருவதற்கு தடைகள் விதிக்கப்பட்டிருக்கும் சொன்னால் அதற்கு பெயர்தான் மூடப்பட்ட பொருளாதார கொள்கை. திறந்து விடப்பட்ட பொருளாதார கொள்கை என்று சொன்னால் எந்த நாடும் வரலாம், எந்த நிறுவனங்களும் வரலாம், எந்த ஒரு தனியாரும் வரலாம், வந்து தன்னுடைய உற்பத்தியை மேற்கொள்ளலாம், சந்தைப்படுத்தலாம், அது தேவையான பொருட்களை உள்நாட்டிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். ஓகே, அவர்கள் வாரத்துக்கு வெளிநாட்டு பொருட்களை கொண்டு வரலாம், உள்நாட்டு மூலப்பொருட்களை பயன்படுத்தலாம். அப்படியான ஒரு செயற்பாடுகளோட ஒரு பொருளாதார நடவடிக்கை இடம்பெறும் என்று சொன்னால் அதற்கு பெயர்தான் திறந்து விடப்பட்ட பொருளாதார கொள்கை. வந்த வகையில இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் தங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தை கருத்துல கொண்டு தங்களுடைய வரி வசூலிக்கும் கொள்கைகளை, பொருளாதார கொள்கைகளை ஒரு நெகிழ்ச்சித்தன்மையில, அதாவது மூடப்பட்ட பொருளாதார கொள்கையை தவிர்த்தது திறந்து விடப்பட்ட பொருளாதார கொள்கை என்கிற அடிப்படையில தங்களுடைய பொருளாதார சிந்தனைகளை, நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டு வருகிறபடியினால வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த நாட்டுக்குள்ள தங்களுடைய உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருப்பது முதலாவது காரணம். ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, ரெண்டாவது என்ன காரணம்னு சொன்னால், பொருட்கள் இப்ப ஒரு உள்நாட்டுல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல உற்பத்தி நடவடிக்கையை மேற்கொள்ளுகிற பொழுது அந்த நாட்டுல மூலப்பொருட்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால், வெளிநாடுகள் இருந்து மூலப்பொருட்களை கொண்டு வர என்று சொன்னால், அதே வேளையில இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வெளிநாடுகள் சந்தைப்படுத்த சொன்னால் சுங்கத்துல அந்த விமான நிலையமாக இருக்கலாம் அல்லது துறைமுகமா இருக்கலாம், அங்க வசூலிக்கின்ற
வசூலிக்கின்ற வரிகளில கடுமையான போக்குகள் கிடையாது, நெகிழ்ச்சி தன்மைகள் காணப்படுகின்றமை, விட்டு கொடுப்புகள், நெகிழ்ச்சித்தன்மை, கடுமையான இறுக்கம் என்று இல்லாமல் ஒரு நெகிழ்ச்சித்தன்மை வரலாம். ஓகே, கொடுத்துட்டு போங்க அப்படியான ஒரு தன்மையோட இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் நெகிழ்ச்சியான வரி கொள்கைகள் காணப்படுவதனால வெளிநாட்டு நிறுவனங்கள் இலகுவாக இங்க வந்து தங்கள் உற்பத்தியை மேற்கொள்வதோடு லாபத்தை அதிகம் அடையக்கூடிய தன்மை இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் காணப்பட்டு கொண்டு வருவதன் காரணமாக இங்கு இந்த பல்தேசிய நிறுவனத்துடைய கால் ஊன்றல் அதிகமாக காணப்படுகின்றன. இது இரண்டாவது காரணம். மூணாவது பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால், மூன்றாவது அந்த வெளிநாடுகள் போல இங்கு சட்டங்கள், தொழிலாளர்களுக்கான சட்டங்கள், அவருடைய உரிமைகள் கடமைகள் சம்பந்தமான அந்த இறுக்கங்கள் அந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகளை போல் இங்கு கிடையாது. ஒரு 8 மணி நேரம் வேலை செய்தால் விடுதலை கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும், இல்லாட்டி அப்படியான சிக்கல், நடைமுறை சட்ட ரீதியான சிக்கல்கள் இலங்கை போன்ற நாடுகள்ல குறைவாக இருப்பது காரணமாக அந்த தேவையான ஊழியர்களை இலகுவாக மலிவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அவர்களை கிடைக்கக்கூடியதாக இருப்பதன் காரணமாகவும் இலங்கையில இந்த பல்தேசிய நிறுவனங்கள் தங்களது நடவடிக்கைகளை முன்னெடுக்க உதவுகின்ற ஒரு காரணியாக நாங்கள் பார்க்கலாம். 3 காரணி பார்த்துக்கிறோம். முதலாவது காரணி நாங்க பார்த்தோம், அந்த இந்த நாடுகள்ல திறந்து விடப்பட்ட பொருளாதார கொள்கை காணப்படுகின்றமை. 2வது நாங்க பார்த்தோம், அந்த பொருட்களுக்கான ஏற்றுமதி இறக்கு நடவடிக்கையின் பொழுது வரி சலுகைகள் வழங்கப்படுவதோடு வரி இந்த வசூலிக்கிறதுல நெகிழ்ச்சித்தன்மை, இறுக்கமான தன்மை இல்லாமல் நெகிழ்ச்சித்தை விட்டு கொடுக்கிறது தன்மை கொஞ்சம் குறைக்கிறது, கட்டாயப்படுத்தி இல்லாத நடவடிக்கைகள் இருக்கிறதன் காரணமாகவும் வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்நாட்டில் தங்கள் நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படுது. 3வது நாங்க பார்த்தோம், தொழிலாளர் சட்டங்கள் சர்வதேச ரீதியாக வெளிநாடுகளில் கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வருகின்ற ஊழியர் பாதுகாப்பு சட்டங்கள் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல இறுக்கம் இல்லாமல் காணப்படுவதும் அவர்களுடைய வருகையை செயல்பாடுகளை தூண்டுகின்ற காரணியாக, ஊக்குவிக்கிற காரணியாக நாங்கள் பார்க்கலாம். அடுத்து என்ன காரணம் என்று சொன்னால், இந்த நாடுகள்ல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில ஏன் தங்களுடைய நிறுவனத்தை மேற்கொண்டு வராங்கன்னு சொன்னால், அந்த உள்நாட்டுல சில கட்டமைப்புகள், அந்த பல்தேசிய கம்பெனிகளுடைய நடவடிக்கைகளுக்கு உகந்ததான கட்டமைப்புகள் காணப்படுகின்றமை. சர்வதேச கட்டமைப்புகள் மட்டுமல்ல, உள்கட்டமை வசதிகள் காணப்படுவதோடு இன்னொரு விடயம் ஒன்று, இவர்கள் வருவதன் காரணமாக வெளிநாட்டு நிறுவனங்கள் இலங்கைக்குள்ள நாடுகளுக்குள்ள வருவதன் காரணமாக அந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் அவர்கள் மூலமாக ஒரு உள்கட்டமைப்பு ரீதியான வசதி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ளுவோம். அப்படியான நடவடிக்கைகளுக்காக வேண்டியும் அவர்களுடைய வருகையை இந்த நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் ஊக்குவித்து வருகின்றமையும், அதே நேரத்துல அந்த இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் எதிர்கொள்ளப்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள்ல ஒன்று பொருளாதார பிரச்சனை. அப்ப இந்த பல்தேசி நிறுவனங்கள் இந்த இலங்கை போன்ற உள்நாடுகளுக்குள்ள வந்து தங்களுடைய உற்பத்தியை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் மூலமாக நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையட்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் வரவேற்கப்படுவது இன்னொரு காரணம். என்னன்னு சொன்னால், அடுத்த காரணி, இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல காணப்படுகிற முக்கியமான பிரச்சனை மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு இன்மை. இந்த சூழல்ல இந்த பல்தேசிய கம்பெனிகள் இலங்கைக்குள்ள போன்ற அபிவிருத்தி அடைந்து நாடுகளுக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னால், முன்னெடுக்க நடவடிக்கையின் விளைவாக இலங்கை போன்ற நாடுகள்ல உள்ள மக்கள் பலருக்கு நேரடியான மறைமுகமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக நாடு எதிர்நோக்குகின்ற வேலை இன்மை பிரச்சனைக்கு ஓரளவாவது தீர்வு கிடைக்கப் பெறும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில, என்ற தேவைப்பாட்டின் அடிப்படையில இந்த நிறுவனங்களுக்கு இந்த நாடுகள் கதவுகளை திறந்து வைத்திருப்பதன் காரணமாக இந்த பல்தேசி நிறுவனங்கள் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்குள் தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருப்பது
ஒரு காரணமாக நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த விடைகள் யாவும் எப்படிப்பட்ட கேள்விக்கு வரும் என்று சொன்னால், தயவு செய்து பிள்ளைகள் கொஞ்சம் மைக்க கொஞ்சம் மீட் பண்ணி விடுங்க. எல்லாரும் யார் கேட்கிறாங்க டிஸ்டர்ப் ஆக பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு மைக்கில் ஒண்ணு உள்ளாக அதை கொஞ்சம் பார்த்து ஓ பண்ணி விடுங்க. நான் கதைக்கிறது கேட்கிறேன் ஆகளுக்கு. ரைட், ஓகே. அப்ப நாங்க முதல் பார்த்த கேள்வி என்னன்னு சொன்னா, நாங்க 3 கேள்வி பார்த்துக்கிறோம். முதல் கேள்வி பார்த்தோம் பல்தேசி நிறுவனம் என்றால் என்னன்னு நாங்க பார்த்திருக்கிறோம். 2வது கேள்வி பார்த்தோம் உலகத்துல எப்படிப்பட்ட பெயர்கள்ல இந்த பல்தேசி நிறுவனங்கள் காணப்படுன 2வது கேள்வி பார்த்துட்டோம். 3வது கேள்வி பார்த்தோம் உலகத்துல பெரும்பாலான பல்தேசிய கம்பெனிகள் காணப்படுகிற பொழுது அதுல தங்களுடைய நிறுவனங்களை வைத்திருக்கிற நாடுகளாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளே காணப்படுகின்றன. அதுக்கு என்ன காரணம்? என்னத்துக்காக வேண்டி உலகத்துல செயல்பட்டு கொண்டு வருகின்ற இந்த பல்தேசிய கம்பெனிகள் தங்களுடைய நடவடிக்கைகளை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல மேற்கொண்டு வராங்க என்று நாங்கள் பல காரணம் பார்த்தோம். முதலாவது காரணி பார்த்தோம், அதை திறந்து விடப்பட்ட பொருளாதார கொள்கைகள் காணப்படுகின்றமை. 2வது காரணம் பார்த்தோம் வரி சலுகைகள் காணப்படுகின்றமை. 3வது காரணம் பார்த்தோம் தொழிலாளர் சட்டங்கள் குறைவாக காணப்படுகின்றன என்று பார்த்தோம். 4வது நாங்க பார்த்தோம் அந்த உட்கட்டமைப்பு வசதிகள் இங்கு காணப்படுகின்றமை. அதோடு சேர்ந்து இவர்கள் இந்த நிறுவனத்தினுடைய வருகையின் காரணமாக, பல்தேசி நிறுவன வருகையின் காரணமாக நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் வளர்ச்சி அடையும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையிலும் அவர்களுடைய வருகையை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு நாங்க பார்த்தோம் இலங்கையினுடைய அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல முக்கியமான பிரச்சனைகள்ல ஒன்று பொருளாதார முடக்கம், பொருளாதார வளர்ச்சி இல்லாத தன்மை. இந்த சூழ்நிலையில இந்த நிறுவனங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் மூலமாக நாட்டினுடைய பொருளாதாரமானது வளர்ச்சி அடைய செய்யலாம் என்ற அடிப்படையில அவருடைய வருகையானது இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளால ஊக்குவிக்கப்படுகின்றன. இன்னொரு காரணம் நாங்க பார்த்தோம், இலங்கை போன்ற நாடுகள்ல காணப்படும் முக்கியமான பிரச்சனை மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு இன்மை. இந்த சூழ்நிலையில நிறுவனங்கள் இங்க தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற பொழுது அதுல நேரடியாக மறைமுகமாக பங்கு பெறுகிற ஏராளமான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறும். இதன் மூலமாக மக்களுக்கு வருமானமும் வரும். அது மட்டுமல்ல சமூக வாழ்வு மேம்படும். முக்கியமான பிரச்சனை வேலை வாய்ப்பு இல்லை என்கிற அந்த பிரச்சனைக்கு இந்த பல்தேசிய நிறுவனங்கள் ஒரு சிறிய அளவிலாவது தீர்வினை பெற்றுக் கொடுக்கும் என்கிற நடவடிக்கையும் இந்த நிறுவனங்கள் மூலமாக காணப்படுறபடியினால இவருடைய பல்தேசிய நிறுவனத்தினுடைய நாடு கடந்த நிறுவனத்தினுடைய வருகைகளை இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் ஊக்குவித்துக் கொண்டு இருக்கின்றன. இது உங்களுடைய கேள்வியில ஒரு 6 புள்ளிகளுக்குரிய வினாவாக உங்களுக்கு வரலாம். எப்படியான கேள்வி வரும் என்று சொன்னால், பல்தேசிய கம்பெனிகளினுடைய வருகையை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் முன்னெடுப்பதற்கான காரணிகளை ஆராய்க. கொஞ்சம் விதிவிலக்காக மாறி கேட்பார்கள். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் பல்தேசிய கம்பெனிகளின் செயல்பாடுகள் அதிகம் நடைபெறுவதை தூண்டுகின்ற காரணிகள். அப்படியான ஒரு தன்மையோட கருத்துக்கள் வெளிப்படுத்தக்கூடியவாறு கேள்வி வரும் பொழுது நான் சொன்ன இத்தனை விடயத்தை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டியது அவசியமாகும். விளக்கத்தோட நான் சொன்ன என்னென்ன விளக்கம் சொன்னனோ அந்த விளக்கத்தோட எழுதி கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இப்ப நாங்க அடுத்த கேள்வி கொண்டு பார்க்க போறோம். முடிந்த எழுதி கொடுங்கோ, முடிந்த கேள்வி எழுதி கொடுங்கள். சொல்லிங்க விடை எழுதி கொள்ளலாம். எத்தனை பேர் கேள்வி எழுதி கொண்டு வாருங்க. இது சொல்லப்பட்ட கேள்விக்கு நான் சொன்ன மாதிரி எழுதக்கூடிய ஆட்கள் கை தூக்கிட்டாக்க போடுங்க பார்ப்போம். நான் சொன்ன கேள்விக்கு ஒரு புள்ளியும் குறையாது. 2 புள்ளி கிடைக்கும், 6 புள்ளி கிடைக்கும் சொல்றாங்க. டக்கு டக்குன்னு உங்களுடைய சைகையை காட்டுங்க. 15 பேர் தான் மித்தாக்களுக்கு அவங்க இந்த 6 பேர் எடுக்கலாதா? ஓகே, சந்தோஷம். ஓகே ஓகே அதான் மித்தாக்களுக்கு கஷ்டமா? ரைட், ஓகே, சந்தோஷம். இப்ப அடுத்த கேள்வி பார்ப்போம். நாங்கள் அடுத்த கேள்வி என்ன வரும்னு சொன்னால் அதையும் எழுதி கொடுங்க. கேள்வி எழுதி கொடுங்க. ஓகே ஓகேமா, சந்தோஷம். அடுத்த கேள்வி எழுதி கொடுங்க. பல்தேசிய கம்பெனிகளின் செயல்பாடுகளால்
பல்தேசிய கம்பெனிகளின் செயல்பாடுகளால் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள். பல்தேசிய ரைட். பல்தேசிய கம்பெனிகளின் செயல்பாடுகள் காரணமாக பல்தேசிய கம்பெனிகளின் செயல்பாடுகள் காரணமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள். அபிஷேக் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் பெறுகின்ற அனுகூலங்கள். கேள்வி விளங்குதானமா? இப்ப நாங்க சொன்னோம், உலகத்துல அந்த ஏராளமான பல்தேசிய கம்பெனியுடைய செயல்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டு வருவது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் தான். அந்த நாடுகள்ல என்ன காரணத்தினால கேள்வி பார்த்தோம். இவ்வாறு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல இந்த நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டு வரபடியினால குறித்த அந்த நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் எப்படிப்பட்ட அனுகூலங்களை, லாபத்தை, நன்மைகளை, சாதகத்தை, அனுகூலங்களை பெற்றுக் கொள்ளுகின்றன பார்க்கணும். ஓகே, முதலாவது கேட்டுக்கொள்ளுங்கள். முடிந்த அப்படியே எழுதி கொண்டு வாங்க. முதலாவது ரைட். இப்ப இந்த பல்தேசிய நிறுவனங்கள், இந்த கம்பெனிகள் இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்குள்ள தங்களுடைய முதலீடுகளை இட்டு உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற பொழுது அவர்கள் செலுத்துகின்ற அந்த குறைவான வரியாக இருந்தாலும் அந்த உற்பத்தி நடவடிக்கையின் பொழுது செலுத்த வேண்டிய வாடகை, மின்சார கட்டணங்கள், நீர் கொடுப்பனவுகள், இப்படியான பல்வேறுபட்ட செயல்பாடுகள் காரணமாக அந்த இலங்கை போன்ற நாடுகளுக்குள்ள அந்நிய செலாவணி வருமானம் அதிகரிக்கப்படவும், வருகைகள் அதிகரிக்கப்படவும், வெளிநாட்டு காசு, ஏனால் நிறைய கம்பெனிகள் வெளிநாட்டு நிறுவனங்கள் தான். அவர்கள் இலங்கை நாடுகளும் தங்களுடைய உற்பத்தியை முதலிடுறார்கள், உற்பத்தியை மேற்கொள்றார்கள். அவருடைய வாடகைகள், மின்சார கட்டணம், நீர்காசு, இப்படியான நடவடிக்கைகளுக்காக வேண்டி, போக்குவரத்துக்காக வேண்டி, பொழுதுபோக்குக்காக வேண்டி, உணவுகள், பல்வேறு நடவடிக்கைகளுக்காக வேண்டி தங்களுடைய பணத்தை உள்நாட்டுக்குள் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த நாட்டில வெளிநாட்டு வருமானம், அந்நிய செலாவணி வருமானங்கள் அதிகரிக்கப்படுறதுக்கு இந்த பல்தேசிய கம்பெனி செயல்பாடுகள் ஒரு உதவியாக இருப்பதனால நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கு, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கு, வெளிநாட்டு நாணய வருமானம், அந்நிய செலாவணி வருமானம் அதிகரிக்கிறதுக்கு இந்த பல்தேசிய கம்பெனியுடைய செயல்பாடுகள் ஒரு காரணியாக அமைகிறது. மீண்டும் கேட்டுக்கொள்ளுங்கள். என்னத்த கேள்வி பார்க்கிறோம்னு சொன்னால், இந்த பல்தேசிய கம்பெனி நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் காரணமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் பெற்றுக் கொள்ளுகின்ற அனுகூலம் என்ன, லாபம் என்ன, நன்மையை பார்த்து கொண்டு வரோம். அதுல ஒன்று என்னன்னு சொன்னால், அந்த வெளிநாட்டு நாணய வருமானம், அந்நிய செலாவணி வருமானம் இந்த நாடுகளுக்குள்ள உள் நுழைவதற்கும் அதிகமா கிடைக்கப்படுறதுக்கும் நிறுவனங்கள் காரணமாகின்றன. எப்படி என்று சொன்னால், இந்த உற்பத்திகளை மேற்கொள்வதற்காக வெளிநாட்டு நிறுவனங்கள் இலங்கைக்குள்ள வருகிற பொழுது அவர்கள் தங்குகிற பொழுது வாடகை, இடத்துக்குரிய வாடகை, மின்சார கொடுப்பனவுகள், போக்குவரத்து செலவினங்கள், உணவுப் பொருட்களுடைய பயன்பாடுகள், மற்றது உற்பத்தி மேற்கொள்கிற பொழுது கனியங்களை பெறுவதற்கு செலவழிக்கும் செலவினங்கள், இப்படியா நடவடிக்கைகளுக்காக வேண்டி தங்கள் பணத்தை அவர்கள் உள்நாட்டுக்கு முதலிடுகிற பொழுது அதன் மூலமாக நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அடைய, நிதித்துறையானது வளர்ச்சி அடைய, அதன் மூலமாக அந்நிய நாட்டு வருமானம் அதிகரிக்க இந்த பல்தேசிய கம்பெனியுடைய செயல்பாடுகள் உதவியாக அமைவது ஒரு நன்மை. இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால், அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுகின்றன. பலருக்கு நேரடியாக மறைமுகமாக வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறுகின்றன. இதன் மூலமாக இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு எதிர்கொள்ளுகின்ற வேலை இல்லாத பிரச்சனை என்பதற்கு இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளால ஓரளவாவது தீர்வினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பது இரண்டாவது நன்மை. ஏனென்று சொன்னால்,
அந்த பல்தேசி நிறுவனங்கள் இலங்கைக்குள்ள செயல்படுகிற பொழுது பல இடங்கள் சிறப்பா பாருங்க, கார்கில்ஸ் இல்லையோ, கார்கில்ஸ் இலங்கையில எத்தனையோ எண்ணிக்கையிலான கார்கில்ஸ் காணப்படும். அதே மாதிரி கீல்ஸ் காணப்படுது, ஆர்பிகோ காணப்படும். எல்லாமே பல்தேசிய கம்பெனிகள் தான். கார்கில்ஸ் ஒரு பல்தேசிய கம்பெனி, கீல்ஸ் ஒரு பல்தேசிய கம்பெனி, ஆர்பிகோ ஒரு பல்தேசிய கம்பெனி. இந்த சூழ்நிலையில இந்த நிறுவனங்கள்ல நிறைய மக்கள் வேலை செய்யறாங்க. ஓகே, அப்ப ஏராளமான ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இந்த பல்தேசிய கம்பெனிகள் மூலம் வேலை வாய்ப்பை பெறுவதன் மூலமாக அவர்களுக்கு வேலை இல்லை, அப்படியான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப்பெறுது. வேலை வாய்ப்புகளுக்காக வேண்டி அலைகிற ஏராளமான மக்களுக்கு இவர்கள் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறுகிறபடியினால நேரடியான வேலை வாய்ப்பு, மறைமுகமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதன் காரணமாக இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் சந்திக்கிற எதிர்நோக்குகின்ற வேலை இல்லாத பிரச்சனைக்கு ஓரளவாவது தீர்வு கிடைக்கப்பெறுவது அடுத்த ஒரு நன்மை. இரண்டாவது நன்மை. மூணாவது பார்க்க போறோம், இந்த நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற இடங்கள்ல வீதி போக்குவரத்து ஒழுங்குமுறையை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் வீதி ஒழுங்கு விதியை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அதுக்காக வேண்டி போக்குவரத்து பாதையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், மின்சார இணைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், பாதுகாப்பு, வங்கி, இப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் காரணமாக அந்த பிரதேசங்கள் பிராந்திய ரீதியான அபிவிருத்தியை அடையக்கூடிய தன்மையானது இந்த பல்தேசிய நிறுவனங்கள் மூலமாக ஏற்படுவது அடுத்த ஒரு நன்மை. ஓகே, 3 சொல்லிட்டோம். 4வது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பல்தேசிய நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக அந்த உள்நாட்டுல உற்பத்தி செய்ய முடியாத பல்வேறுபட்ட உற்பத்திகளை, முடிவு பொருட்களை உள்நாட்டு மக்களும் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாட்டு மக்களும் நுகரக்கூடிய தன்மை அதிகரிக்கப்படுகிறது. ஓகே, உதாரணத்துக்கு பாப்போம், இலங்கையில செய்ய முடியாத, உற்பத்தி நடைபெறாத ஒரு பொருள் ஒன்றை இந்த பல்தேசிய கம்பெனிகள் மூலமாக முன்னெடுக்கும் பொழுது அவற்றை இலங்கை போன்ற மக்கள், இலங்கையில வாழும் மக்களால நுகரக்கூடிய தன்மை ஏற்படுவதற்கு இந்த பல்தேசிய கம்பெனியினுடைய செயல்பாடுகள் உதவுவது 3வது நன்மை. ஓகே, 4வது நன்மை. முதல் பார்த்தது அந்நிய வருமானம் கிடைக்கிறது, 2வது பார்த்தோம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, 3வது நாங்க பார்த்தோம் பிராந்திய அபிவிருத்தி ஏற்படுகிறது, 4வது பார்க்கிறோம் உள்நாட்டுல உற்பத்தி செய்ய முடியாத பல உற்பத்திகளை இந்த பல்தேசிய நிறுவனங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருப்பதன் காரணமாக நுகர்வு கலாச்சாரம் பன்மைத்துவம் அடைவதற்கு இந்த பல்தேசிய நிறுவனங்கள் உதவுவது அடுத்த ஒரு நன்மை. அடுத்து நாங்க பார்க்க போறோம்னு சொன்னால் அடுத்த போக்கில் எடுத்துக்கொள்ளலாம், இந்த பல்தேசிய கம்பெனிகளுடைய செயல்பாடுகள் காரணமாக உலகமயமான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படுகின்றன. ஒரு நாட்டுக்குள்ளே எத்தனையோ நிறுவனங்கள் காணப்படும் பொழுது அங்க நாடுகள் ஒரு உலகமாக மாறுகிறது. ஒரு உலகமாக இந்த எத்தனையோ 200க்கு மேல் நாடுகள் ஒரு நாட்டுக்குள் தங்களுடைய முதலீடுகளை இட்டு தொழிற்பாடு முன்னெடுக்கிற பொழுது அந்த நாடு ஒரு உலகத்தை தாங்குகின்ற ஒரு நாடாக, உலகமயமாதலில் ஒரு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு செயல்பாடாக, உலகமயம் என்கிற அந்த செயல் திட்டம் நேரடியாக மறைமுகமாக செயல்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் இதன் மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக காணப்படுகிறது. இன்னொன்று பார்த்துக் கொள்ளலாம், இந்த பல்தேசிய நிறுவனத்தினுடைய செயல்பாடு காரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டுல எந்த நிறுவனங்கள் எந்த நாட்டுக்கு சொந்தமானதோ இந்த நாடுகளோட ஒரு உறவுகளை வலுப்படுத்தி கொள்ளக்கூடிய அரசியல், பொருளாதார, ராஜதந்திர நடவடிக்கைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கப்படுவதும் அடுத்த நன்மையாக நாங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கலாச்சார வளர்ச்சி. ஓகே, கலாச்சார வளர்ச்சி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுதல். என்று சொன்னா ஒரு நாட்டுக்குள்ள எத்தனையோ நாட்டு நிறுவனங்கள் தங்களுடைய முதலீடுகளை இட்டு தங்கள் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிற சூழ்நிலையில அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலாச்சாரங்கள் இலங்கை போ நாடுகளுக்குள்ள வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் காரணமாக அமைகின்றன.
அடுத்து இன்னொன்று பார்க்கலாம். 7வது சொல்ல போறோம் நினைக்கிறேன். 7வது சொல்ல போறோம். அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் தன் உற்பத்திகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த உற்பத்தி நுட்பங்களை, எந்த நுட்பத்தை கொண்டு உற்பத்தியை முன்னெடுக்கிறாங்களோ அந்த நுட்பத்தை